ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம மதுரை அல்ட்ரா பயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்ல இன்னொரு 10th டே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்டோட ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாய் சார், ஹலோ உங்க நேம் சார்? சிங்கவேல். ஓகே, ஸோ உங்களோட ஏஜ், எங்கேருந்து வரீங்க, நம்ம கிளினிக் எப்படி தெரியும்ன்றது சொல்றீங்களா? ஓகே, நான் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். என்னோட ஏஜ் வந்து 30. எனக்கு வந்து யூடியூப் பார்த்து தான் எனக்கு இந்த கிளினிக் மதுரை அல்ட்ரா பயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தெரியும். ஓகே, இப்போ நீங்க வந்து ஆக்சுவலாக சவுதியிலேருந்து தானே கிளினிக் வந்து விசிட் பண்ணியிருந்தீங்க Yes. இல்லையா? ஸோ எப்படி சவுதியிலேருந்து தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன்லேயும் நீங்கள் நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தீங்க. Yes. ஸோ அதுக்கப்புறம் டேரக்ட் கன்சல்டேஷனும் வந்திருந்தீங்களே, இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ஈஸியாக தான் மேம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். ஓகே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 2 டேஸில் எனக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஓகே அப்புறம் வந்து ஒரு 10 டேஸ் வீட்டில் இருந்துட்டு திரும்ப நான் இங்கே வந்து 10th டே ஹேர் வாஷுக்கு வந்துருக்கேன் மேம். ஓகே, இந்த 2 டேஸ் ப்ரொசீஜர் உங்களுக்கு சர்ஜரி எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் வேக்சின் போடும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஸோ அனஸ்தீஷியா போடும்போது மட்டும் உங்களுக்கு பெயின் இருந்துச்சு Yes, ma'am. இல்லையா? Yeah. ஸோ அனஸ்தீஷியா போட்டதுக்கப்புறம் பெயின் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக pain இல்ல. இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம இப்போ பண்ண சர்ஜன்ஸோ இருக்கட்டும், நம்ம சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அதை பற்றி இதாக சொல்லுங்க. அதான் எல்லாருமே சூப்பராக பார்த்துட்டாங்க. எல்லாமே எக்ஸலன்ட் மேம். ஓகே, ஃபுட் அண்ட் அகாமடேஷன்லாம் எல்லாம் சூப்பர் மேம். ஓகே. ஸோ 3rd டே ஹேர் வாஷ் முடிச்சுட்டு வீட்டில் நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணணுன்ற டெக்னிக்ஸும் நம்ம வந்து 3rd டே டிஸ்சார்ஜ் அப்போவே சொல்லி கொடுத்தோம் இல்லையா? Yes, ma'am. ஸோ அதுபடி ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்களா? ஃபாலோ அப் நம்ம கிளினிக் சைட்லேருந்து எப்படி இருந்துச்சு? நானும் அவங்க சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன். அவங்களும் டே பை டே அவங்க ஃபோன் பண்ணி எல்லாமே எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த இன் பிட்வீன் டேஸில் உங்களுக்கு பெயின் எப்படி இருந்துச்சு? எனக்கு பெயின் அவ்வளோவா இது இல்லை. டோனர் ஏரியா மட்டும் லைட்டாக பெயின் இருக்கும். ஆனால் டே பை டே அதுவும் குறைஞ்சிருச்சு இப்போ. டோனர் ஏரியா மட்டும் உங்களுக்கு பிரிக்கிங் கொஞ்சம். பெயின் மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு Yes, இல்லையா? yeah. ஸோ மற்றபடி ஸ்வெல்லிங்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்வெல்லிங் வந்துச்சு? அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு ஸ்வெல்லிங் உங்கள் கண்டிஷனுக்கு எதுவுமே வரல இல்லையா? ஸோ இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏன்னா சவுதியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த 1 month தான் இங்கே இருக்கிறதுக்காக வந்திருக்கீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு. ஸோ வந்து வீட்டில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதும் வந்து எப்படி அலோவ் பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்களோட தாட்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருமே பயந்தாங்க, பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் நல்லா வந்துருச்சு. ஸோ பயப்படுறது ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணலாம் தைரியமாக அப்படின்னு சொன்னேன். ஸோ பண்ணுற வரைக்கும் அவங்க பயந்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓகே தான். இப்போ ஓகே தான். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பேலன்ஸ் ஆயிருந்தது இல்லையா? Yes. ஸோ பியர்டும் நல்லா இருந்ததுனால உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் கவரேஜ் கொடுத்துருக்கோம். Yes. ஸோ வந்து இப்போ ஹேர் லைன்லாம் உங்களுக்கு வந்து ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து மைல்டு க்ரோத் வந்திருக்கு இல்லையா 10th டே வரைக்கும்? பார்க்கவும் சூப்பராக இருக்கு மேம். என்னோட ஃபேமிலியும் சொன்னாங்க பார்க்கறது நல்லா இருக்கு, ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஹேர் லைன் உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ நீங்க பேலன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி Yes. அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்குங்களா, இல்லை எப்படி ஃபீல் பண்ணி? கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கு. நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்தாங்க. என்னோட சிஸ்டர் அதான் சொன்னாங்க, பார்க்கறது நேச்சுரலாக இருக்கு, ஓகே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜிக்ஸாக் பேட்டர்னை உங்க நேச்சுரல் ஹேர் லைனை நம்ம அப்படியே மிமிக் பண்ணியிருக்கோம் இல்லையா? Yes, ma'am. ஸோ நீங்க ஹாப்பி தானே ஹேர் Yes, லைன்? ரொம்ப ஹாப்பி மேம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் 7 இயர் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் ஓகே இதனால. ஸோ அதனால தான் நான் சரி ரிஸ்க் எடுப்போம் அப்படி தான். ஆனால் ரிஸ்க் எதுவுமே இல்லை, ஓகே. சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பத்தி பர்சனலா உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? ஏன்னா ஹேர் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இல்லையா நம்ம Yes, ma'am. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்? இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நான் கேப் போட்டு தான் போவேன். ஒரு கான்ஃபிடன்ட் இருக்காது. எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் கேப் போட்டு தான் சுற்றி நிற்பேன். ஓகே ஸோ இனிமேல்ட்டு எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இனிமேல்ட்டு நான் கேப் இல்லாமலே வெளியே போவேன். ஓகே, எல்லாருமே உங்களை கேப் போட்டே பார்த்துட்டாங்க. ஸோ Yes. இனிமே தான் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட நேச்சுரல் நீங்க எப்படி இருந்தீங்களோ ஸோ உங்க டீனேஜ்ல அதே மாதிரி நீங்க வர போறீங்க. Yes, ma'am. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் 3 months உங்களுக்கு ஷெட்டிங் இருக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா? Yes. ஏன்னா நீங்க இப்போ 45 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப சவுதி போக போறீங்க. இன்னைக்கு 10th டே மெடிசன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 45 டேஸ்க்கு அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்க சவுதிக்கு போவீங்களே, அப்போ அங்கிருந்து எப்படி கிளினிக் ஃபாலோ பண்ணிப்பீங்க? அதாவது நான் இங்கே 6 மந்த்துக்குள்ள டேப்லெட்லாம் வாங்கிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி என்ன வேணுமோ அதை நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஓகே சார். ஸோ இப்போ உங்களுக்கு டயட் ஷீட் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 45 டேஸ்ல ஸோ இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா சார் நம்ம வேற எதுவும் கிளினிக் இல்லைம்மா. பத்தி எல்லாருக்கும்? எல்லாம் சூப்பராக பண்ணாங்க. தேங்க்ஸ் ஓகே, எல்லாரும். தேங்க்யூ ஸோ ஓகே. மச்.